ஓவியா அப்பர் சுவாமி திருஞான சம்பந்தருடைய தேவாரம் முதல் திருமுறையில் நம்முடைய நாம் பார்க்க வேண்டிய 35வது பதிகத்தில் அப்பர் சுவாமி ஞானசம்பந்தருடைய 35வது பதிகத்தில் திருவேழிமிழலை பதிகத்தில் 7வது மந்திரம் பார்க்கணும். 7வது மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. இறைவன் திருவடியில் கடல் அணிந்தவன், இறைவன் திருவடியில் கடல் அணிந்தவன். இவங்களுக்கு இது வாங்கினது அப்படிதானே? ஆமாம், கொடுத்துடலாம். மறக்காமல் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துட்டு போயிடுவோம். சரி. திருவடிகளில் கடல் அணிந்தவன், சிலம்பு அணிந்தவன், சுருண்ட கூந்தலுடைய உமைவாகன், இந்த சிவபெருமான் எழுந்தருளிய தலம் திருவேழிமிழலை. இது மனம் கவழும் சோலைகளால் சூழ்ந்தது. இத்தலத்தை தியானிப்பவர் அவலம் அடைவதில்லை, அவலத்தை அறியார். இத்தலத்தை தியானிப்பவர்களுக்கு துன்பம், தலத்தை தியானிப்பவர்கள் அவலத்தை அறிவதில்லை, துன்பத்தை அறிவதில்லை. அறிவார் என்பதற்கு தான் தியானிப்பவர் என்று பொருள் எடுக்கிறாங்க. அறிவார் என்பதுக்காக தியானிப்போர் என்று பொருள் எடுக்கிறாங்க. இந்த மந்திரத்தினுடைய முதல் மந்திரத்தில் உணர்வார் என்று சொல்லியிருக்கிறாரு. அருள் நூலால் உணர்வார்னு பொருள் எடுத்திருக்கிறோம். 2வது மந்திரத்தில் நினைக்காதவர் நெஞ்சமும் ஒரு நெஞ்சமான்னு கேட்குறாரு. 3ல் தொழ வல்லவர் திருத்தொண்டை பற்றி பேசுகிறாரு. 4ல் பரவும் அடியாரை பற்றி பேசுகிறாரு. 5வது மந்திரத்தில் நினைவார் சொல்கிறாரு. அதற்கு இறைவனை அடைவாருங்கிறார். 7வது மந்திரத்தில் அறிவாருங்கிறதுக்கு தியானிப்போர்னு பொருள் எடுக்க வேண்டியதே கிடையாது. அறிவாருங்கிறதுக்கு அப்படியே ஞானம்னு பொருள் எடுக்கணும். ஞானத்தால் உணர்வார், ஞானம் பெற்று அறிவார்னு பொருள் எடுக்கணும். தியானிப்போருங்கிறது ஏற்கனவே வந்துட்டு உரிதாயி நினைவார். இந்த தேவார உரைகளில் இருக்கக்கூடிய சிக்கலே இதுதான். மார்க்க அடிப்படையில் பொருள் பார்த்தா தான் அதில் பொருள் எடுக்க முடியும். இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன தவறுன்னு சொல்லக்கூடாது, இதுவரைக்கும் நடந்ததுன்னு சொல்லலாம். செய்யுளுக்கு பொருள் சொல்லிகிட்டே போயிருக்கோம். அந்த கான்செப்டை கையில் வச்சு கான்செப்ட் பேசிக்கில் என்ன சொல்கிறது இல்லை, பொருள் நாம் சொல்ல ஆரம்பிக்கலை. சொல்லலைன்னு சொல்கிறத விட சொல்ல ஆரம்பிக்கலை. ஒரு பதிகம்னா அதில் சரியகிரிய யோகம் ஞானம் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எங்கே யோகம் எங்கே சரியே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பதிகம்னா இதில் தசகாரியம் இருக்கும், தசகாரியம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி பயணித்தால் மட்டும்தான் அது தேவார உரையாகும். அந்த இடத்துக்கு நாம் இன்னும் போகவே இல்லை. பண்டிதமணி திருவாசகத்தை பார்த்தது போல் நம்ம எதை பார்க்கலை, தேவாரத்தை பார்க்கலை. அந்த விபத்தாக ஆக்சிடெண்ட்டாகவே தான் இருக்குது. தசகாரியத்தெல்லாம் அதில் பார்க்கணும். நீங்கள் அந்த நான் வெளிச்சமையை சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன். ஞானசம்பந்தர் ஞானம் பெற்று தேவாரம் பாடினார், படிங்க ஞானம் வரும் அப்படின்னார். இப்போ தேவாரம் படித்தா ஞான செய்திகள் வரணும்ல. ஞான செய்தி வராமல் ஞானம் எப்படி வரும்? பாயாசத்தில் முந்திரி பருப்பே போடாமல் முந்திரி பருப்பு எப்படி வரும்? தானாக முளைச்சி வருமா? அப்போ அவர் அதில் எதோ வச்சிருக்காருன்னு அர்த்தம், வச்சிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஆமாம், புரியுதா உங்களுக்கு? விபத்துன்னு தான் நான் சொல்கிறேன், தவறுன்னு கூட சொல்லலை. அந்த ஆக்சிடெண்ட்டு இன்னும் விபத்தாகவே இருக்குது. ஆக்சிடெண்ட் பாயிண்ட்டுன்னு போர்டு வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சிடெண்ட் நடக்கிற இடத்த திருத்த மாட்டான். விபத்து நடக்கும் பகுதி அப்படின்னு போர்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பான். நம்மளும் அப்படி போர்டு தான் வைக்க முடியும். இவ்வளோ பெரிய திருமுறையை என்ன பண்ண முடியும் தனியாக? யார் என்ன பண்ண முடியும்? ஆனால் கிடைத்த காலங்களை நம்ம சரியாக பயன்படுத்தலை. கிடைத்த காலங்களையும் வாய்ப்புகளையும் சில சரியாக பயன்படுத்தலை. ஒரு தேவாரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது இவ்வளவு தான். இதில் இருக்கக்கூடிய சாதனைகள் என்ன?
இதில் இருக்கக்கூடிய பயனிலையை என்ன, ரசகாரியத்திற்கும் இந்த தேவாரத்துக்குமான தொடர்பு என்ன, இப்படி ஒரு 4-5 கேள்வி தான். சிவஞான போதம் 8ஆம் நூற்பாவுக்கும் 12ஆம் நூற்பாவுக்கும் இடையில் எந்த நூற்பாவும் இதில் பொருந்தது. நூலை ஆசிரியர் எழுதினவர் அப்பருடைய அந்த நெறி அதில் வந்து எப்படி விளங்குகிறது, எழுதியவர் ஞான சம்பந்தர், நெறி எப்படி விளங்குகிறது, எழுதியவர் சுந்தரர், நெறி எப்படி விளங்குகிறது, எழுதியவர் மாணிக்க வாசகர். இவ்வளவுதான், ஒரு 5-6 பிரச்சனை தான். இந்த 5-6 பிரச்சனை தவிர எல்லாம் இதில் நடக்குது, தேவாரத்தில் நடக்கிறது. இந்த அறிவார் என்பதற்கு ஞானம் என்று பொருள் எடுக்கணும். இதற்கு முந்தைய 1 முதல் 6 மந்திரங்களில் ஞானத்துக்கு முந்தைய மார்க்கங்கள் எல்லாம் பேசப்பட்டு விட்டது. நீங்கள் 5, 6, 7, 3 பொருத்தி பாருங்கள். நினைவாருங்கிறதுல தியானம் வருது, சிவாய நம. அடைவாருங்கிறது தியானத்தால் அடைவார். 7ல் அறிவார்னா அடைந்தவர் ஞானத்தை பெறுவார். அதே அழகாக போய் மேட்ச் ஆகுது பாருங்கள். நீங்கள் அப்படி பார்த்த அன்னைக்கு தான் நீங்கள் தேவாரத்தை கொடுக்க முடியும். அடைவாருங்க தியானத்தின் ஒரு ஒன்றுதல், இறைவனை அடைதல், பெறுதல். நினைவாருங்கிறது யோகம், அடைவாருங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், ஞானத்துக்கும் யோகத்துக்கும் இடைப்பட்ட நிலை. 10ஆம் நூற்பாவுக்கும் 11ஆம் நூற்பாவுக்கும் இடைப்பட்ட நிலை. 10ஆம் நூற்பாங்கிறது ஒரே நூற்பாவை முடியலையே, அதிலே அதிகரணங்கள் இருக்குல்ல, அந்த அதிகரண படிநிலைகளில் வந்துடும். எது இந்த மந்திரம் வந்துடும். இப்படி பார்க்காதவரை நம்ம அதுக்கு என்ன பண்ணி செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு தாளத்தை போட்டுட்டு என்ன ராகம் என்ன தாளம்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வருஷங்கள் எவ்வளோ ஓடிடும். ஞானசம்பந்தர் எழுதி 1300 வருஷம் ஆகியுமே எதுவுமே நடக்காத போது இனி என்ன நடந்துடும், பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ அழகாக அவர் அந்த ஞான படிநிலையில் சொல்கிறார். ஆகமங்கள் தான் எதா வருது, வேதம் ஆகமாகிறது, ஆகமம் திருமுறை ஆகிறது, ஆகமம் திருமுறை ஆகிறது. அப்போது திருமுறைக்குள்ளே என்ன இருக்கணும், ஆகமங்கள் இருக்கணுமல்ல, ஆகம விதிகள் இருக்கணுமல்ல. அதாவது திருமுறையை நிறுவுவதற்கு நம்ம வந்து சித்தாந்தத்தை எங்கேயுமே எடுக்கலை. ஆனால் சித்தாந்தத்தை நிறுவுறதுக்கு எதை எடுக்கிறோம், அப்படி புரிஞ்சாலே திருமுறையின் முக்கியத்துவம் தெரிஞ்சிடும். அந்த இருபத்தில் அருளந்தி சிவம் தன்னுடைய கருத்துக்களை நிறுவுறதுக்கு திருமுறையை தான் எடுக்கிறார். ஆட்டுவித்தால் ஆரொருவருங்கிறது இதில் பொருத்தி பார்க்கணும், ஆட்பாவலருக்கு அருளுங்கிறத இதில் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை நிறுவுறதுக்கு இங்கே தான் போகிறாரு, திருமுறைக்கு தான் போகிறாரு. சங்கற்ப நிராகாரத்தில் கடைசி பகுதியில் நேற்று மேல் வகுப்பில் சொன்னேன். சங்கற்ப நிராகாரத்தில் சென்று அணுவாய் தேய்ந்து 1ஆம் திருவாய் யாரோ நம்ம இல்லைனாலும் இன்னொருத்தையும் எதை எடுக்கிறான், திருவாசகத்தை தான் எடுக்கிறான், தேவாரத்தை எடுக்கிறான். சித்தாந்தம் திருமுறை சார்புடையது. திருமுறை என்ன சார்புடையது கிடையாது, சித்தாந்தத்தை சார்பு. நாம் சொல்லுகின்றது 14 சாஸ்திரத்தை சார்ந்து நிற்கக்கூடிய நிலை கிடையாது. திருமுறை வந்து ஆகம சார்புடையது, வேத சார்புடையது. 14 சாஸ்திரம் வர்றதுக்கு முந்தைய அது என்ன செஞ்சிட்டு வந்துட்டு. இந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து இதுக்குள்ளே எதை கொண்டு வர முடியும், சித்தாந்த பார்வையை கொண்டு வர முடியும். நம்ம பெரியவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா சித்தாந்தத்தை தனியாக பார்க்கறது, திருமுறையை தனியாக பார்க்கறதுன்னு வந்த இடத்துல தான் சித்தாந்தனுக்கு முதன்மையும் திருமுறை வந்து பாடுவதற்குரியது. பண்ணாங்க முறையில் பாடிக்கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், பண்டிசையில் பாடிக்கொண்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். அப்புறம் திருமுறையிலையுமே நீங்கள் ஞானத்தில் முழு நிலையில் நின்று தான் திருமுறை பார்க்கணும். இது ஒரு புது செய்தி. திருமுறையில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நூலில் பயிற்சி பெற்றுக்கிட்டு எது இல்லாமல் இருக்கக்கூடாது. ஞான மார்க்கையில் முழுமை பெறாமல் நீங்கள் திருமுறையில் நின்னால் நீங்கள் திருமுறையும் முழுசாக காட்ட முடியாது. நான் சொல்கிற செய்தி ரொம்ப முக்கியம். சிலருக்கு திருவாசகத்தில் பயிற்சி இருக்கும், 12 திருமுறையில் ஏதோ ஒன்றில் பயிற்சி இருக்கும். ஆனால் அவர் எதை முதன்மையாக எடுத்து நிற்க மாட்டார். ஞானத்தை முதன்மையாக எடுத்தவர் நிற்காத போது அவர் திருமுறையில் ஒன்றும் பெருசாக காட்ட முடியாது. காட்டுவதாக நீ நினச்சிக்கலாம், நாங்கள் நினச்சிக்கலாம், ஆனால் அவர் காட்ட முடியாது. அவர் முதன்மையாக எங்கே நின்றுக்கிட்டு இங்கே வரணும், 14 சாத்திரத்தில் முதன்மையாக நின்று கொண்டு இங்கே வரணும். 12 திருமுறையில் எதை வேணாலும் கையில் எடுக்கலாம், அங்கே நின்றுக்கிட்டு இங்கே வரணும். இங்கே நின்று இதை முதன்மையாக நின்று கொண்டு அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பகுதியை தொட்டு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. பேசுனீங்கன்னா நீங்கள் முழுமையாக இந்த திருமுறையை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் உணரப்பட்டாலே நம்முடைய பயணம் சரியாக இருக்கும், சைவ பயணம் சரியாக இருக்கும். எங்கெங்கே ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எங்கெங்கே வந்து ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன், சாலை பாதுகாப்புக்கு, அதுக்கு பேரே சாலை பாதுகாப்பு தான், சாலை அமைப்பு அல்ல.
சாலை எதுவாக இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும். சாலை பாதுகாப்பு தான். சாலை வாரம் கொண்டாடுறது இல்லை, சாலை பாதுகாப்பு வாரம் தான் கொண்டாடுறான். அதுக்காக சொல்கிறேன். எனவே பொதுவாக ஒன்று தெரிஞ்சிடுங்க, தேவாரத்தில் 7, 8, 6 அதுக்குள்ளே தான் முக்கியமான செய்தியே இருக்கும். ஞானசம்பந்தர் திருமுறை 7ல் முடிஞ்சிடும். 8க்கு ராவணன் பேசணும், 9க்கு யார் பேசணும்? 9க்கு சமண பௌத்தர்களை அயன்மாலை பேசணும், 10ல் சமண பௌத்தனும் அங்கே முடிவுரை எழுதணும். அவர் தன்னுடைய தேவாரத்தை எங்கே முடிச்சுடுவார்? 7ல் முடிச்சிடுவார். அவருடைய ஹெவி சப்ஜெக்ட் வந்து 7ல் வந்துடும் பெரும்பாலும். இந்த பார்வையெல்லாம் நீங்கள் அவர் கூட பேச பேச நமக்கு கிடைக்கும். அதில் பழக 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 அந்த திருமுறை நமக்கு அதை சொல்லித்தரும். இந்த மந்திரத்தை பார்க்கலாம். இறைவன் கால்களில் கழல் அணிந்திருக்கிறான், சிலம்பு அணிந்திருக்கிறான். சிலம்பு என்பது நாத தத்துவத்தை குறிக்கக்கூடியது. பிரணவத்தினுடைய தோற்றத்திற்கு அடையாளமானது. இறைவன் உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பது பரநாதம் என்றும், இறைவன் உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்து என்னெல்லாம் செய்யலாம் என்று கருதுதல் தான் பரவிந்து என்றும் நம்ம பாடசாலை புக்கில் போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த 4-5 நூல் ஒரே புக்காக இருக்கும். போற்றி பகருடைய நெஞ்சு விடுதுதலும் ப்ளூ கலர் அட்டையில் இருக்கிற புக்கில் இருக்கும். அதில் போட்டிருக்காங்க. உண்மைநெறி விளக்கத்துக்கு பின்னால் இருக்கு. என்ன போட்டிருக்காங்க? இறைவன் உயிர்களுக்கு நன்மை செய்ய கருதுதலுக்கு பேர் பரநாதம். இறைவன் உயிர்களுக்கு நன்மை செய்ய என்னெல்லாம் செய்யலாம் என்று நினைத்தல் பரவிந்து. நாம் சொல்கிற அந்த பரங்கிறது சேர்க்காம விந்துநாதம்னு சொல்கிறது இதுக்குள்ளே வரக்கூடிய 36 தத்துவத்தோட அபரவிந்து அபரநாதம். ஏதோ ஒரு வகையில் இந்த சிலம்பு வந்து எதற்கான அடையாளம்? நாதத்திற்கான அடையாளம், பிரணவத்தினுடைய தோற்ற அடையாளம். கடல் என்பது இறைவன் வந்து வீரக்கடல். அந்த போற்றி பகருடைங்கிற நூலில் இறைவன் நடராஜர் குருவாக வந்தது பேசப்பட்டிருக்குது. 13 விஷயங்களை மறைத்து கொண்டு பச்சை இடமும் சிலம்பும் சடையும் நெற்றி கண்ணும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நடராஜர் தான் எனக்கு குருவாக வந்தார்னு உமாபதி சிவன் சொல்கிறார். அவர் தான் மறைஞான சம்பந்தராக வந்தார்னு போற்றி பகருடையில் சொல்கிறார். அப்படி வரும்போது அவர் வந்து கடலை மறைத்ததையும் சொல்கிறாரு, சிலம்பை மறைச்சதையும் சொல்கிறார். சிலம்பு வேற, கடல் வேற. சிலம்புங்கிறது இங்கே கட்டுறது, கடல்ங்கிறது இடையில கட்டுறது. கடல் இடையில கட்டுறது வீரக்கடல்பாங்க. அதாவது முழந்தாளில் கட்டிய வீரக்கடலுன்னே அதில் சொல்லியிருக்கோம். ஆமாம், முழந்தாளில் தான் வீரக்கடல் கட்டுவாங்க. கடல் என்பது மும்மலங்களை நீக்குவதற்காக இறைவன் செய்கின்ற போர், ஞான போர். ஞான போர், ஞான வெற்றின்னு ஒரு பதிகமே இருக்குது திருவாசகத்தில். அந்த பெரிய தலைப்புக்கு உந்தியார்னு நினைக்கிறேன். 14 ஞான வெற்றி. அது ஃபுல்லாக போர் தான். அங்கே சொல்லப்பட்ட போரெல்லாம் ஞான போர். கடல் வந்து மும்மலங்களுக்கு எதிரான செயலை குறிப்பது. சிலம்பு வந்து ஞானத்தை குறிப்பது. இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பாச நீக்கத்தின் பிறகுதான் ஞானம் வரும், ஞானத்தின் பிறகுதான் என்ன வரும்? பாச நீக்கம் வரும். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய. அதனால தான் அந்த ரெண்டையும் அதில் வச்சார். கடல் வந்து மும்மலங்களை நீக்குவதற்காக இறைவன் செய்கின்ற ஞான போர். போர்க்களத்துக்கு வீரன் என்ன அணிஞ்சிட்டு போறான்? அது இறைவனுக்கு எதிரி எது? சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆன்மாக்களுக்கு தீமை செய்யக்கூடிய மும்மலங்கள் தான் இறைவனுக்கு எதிரி. இறைவன் முப்புறத்தை எரிக்க வீரனாக சென்றான் என்றால், முப்புறத்தை எரித்தல் என்பது மும்மல காரியம். மும்மலம் யாருக்கு எதிரி? அப்படி அந்த சுழற்சியில் போகணும். எனவே நெறியார் குழலாளோடு நின்றான். அம்மையோடு நின்றதை ஏன் இந்த இடத்துல சொல்றாருன்னா, இதற்கு முந்தைய பகுதியில் தியானம் பேசப்படுகிறது. அம்மை வந்தால் அது அருள் நிலை, துரிய நிலை. 10ஆம் நூற்பா ஏகனாகி இறைவனி நிற்கிற நிலை. அம்மை வந்தால் அது அருள் நிலை, துரிய நிலை, சிவயோக நிலை. நூற்பா 10 இப்படி சொன்னால் போதும் தேவாரத்தை.
இப்படியே நீங்கள் 2 வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்து ஒரே ஒரு இப்போ ரஜினி வந்து 12 மாதம் சும்மா இருக்கிறாரு, ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த 12 மாதம் சும்மா இருக்கிறது தான் ஒரு படம் நடிக்கிறதுக்கு. அது மாதிரி இப்படி பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்து நமக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தேவார வேலை வரும்போது ஒரு புதிய கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சைவத்துக்கு பெரிய பணியாக இருக்கும். இப்போ நமக்கே ஒரு தேவார பணி கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம நல்லா செய்யலாம். இந்த கோணத்தில் நம்ம உள்ளே போகும்போது நல்லா செய்யலாம். இறைவன் நமக்கு என்ன செய்வார், காட்டுவார். ஆமாம் ஆமாம், அது எல்லாம் அதில் எடுத்து பேசணும். அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் என்னது இல்லாமல் பேசணும். அப்போ அம்மையை இதில் கொண்டு வந்தது இதற்காகத்தான். என்ன நிலை? அருள் நிலை, துரிய நிலை, ஏகனாகி இறைபணி நிற்கிற நிலை. பணினாலே அருள் தான், பணி நிற்கிற நிலை. இது வந்து துரிய நிலை, சிவபோக நிலை. சிவபோகத்தோடு நடக்கக்கூடியது என்னதெல்லாம்? ஆன்ம தரிசன நிலை, ஆன்ம தரிசன நிலை. என்னது? சிவதரிசனம், ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி நிலை. ஆன்ம சுத்தி நிலையில் தான் சிவயோகம், ஆன்ம சுத்தி நிலையில் தான் சிவ தரிசனம். எல்லாம் அதில் நடந்துடும். யோகத்தில் தரிசனம் நடக்கும், யோகத்தில் நடக்கும், தரிசனம் நடக்கும். அதெல்லாம் அதில் சொல்லிடும். அதற்கு பிறகு ஞானம் அதற்கடுத்து வரக்கூடியதான் அந்த ஞான நிலையை சொல்கிறேன். அம்மையை சொல்லி ஞானத்தை சொன்னது. யோகத்திற்கு அடுத்த நிலையாக ஞான நிலையை பார்க்கிறோம். அறிவார், அறிவார் என்றால் ஞானம் பெறுபவர்னு அர்த்தம். சிவஞானம், அருள்நூல் ஞானம் அல்லது பதிஞானம்னு எடுக்கணும். அருள்நூல் ஞானம்னு சொல்லக்கூடாது, பதிஞானம்னு எடுக்கணும். இங்கு அவலம் என்று சொன்னது பாசம். ஞானம்ங்கிறது ஒளினா எதற்கு வேலை இல்லை? இருளாகிய பாசத்துக்கு வேலை கிடையாது. அதனால் அவலம் என்பது பாச நீக்கத்தை குறிக்கும். அவலம் அறியாரேன்ட்டார். அறிவார் அவலம் அறியாரே. என்ன அழகான வரி. அடுத்த மந்திரம் சொல்கிறாரு, ராவணன் மிக வருந்தி கைலை மலை எடுத்தான். அவனுடைய வலிமை கெடும்படியாக இறைவன் தன் கால் விரலால் ஊன்றினார். அந்த சிவன் எழுந்தருளிய தலம் இது. வகுப்பு ஃபோட்டோ எடுத்து போடுங்க, ரொம்ப நாள் ஆச்சுல வகுப்பு எடுத்து. இந்த வயல் விளைச்சல் மிகுந்தது. இந்த தலத்தை நினைந்து வருபவர்கள் சிறந்த அடியார்கள். இந்த தலத்தை நினைந்து வருபவர்கள் சிறந்த அடியார்கள். அறிவார், அறிவார் என்பது வந்ததுனால அதை நாம் 11ஆம் நூற்பாவில் பொருத்திக்கலாம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் சொல்லும்போதே அறிவார் தான். இந்த மந்திரம் குருலிங்க சங்கமத்துக்கு போயிடும். இப்போ பேசிட்டு இருக்கிற மந்திரம் குருலிங்க சங்கமம். ஏன்னா அடியார்கள் பற்றி பேசப்பட்டிருக்குது, அதனால் குருலிங்க சங்கமத்துக்கு போயிடும். உளையா வலி ஒல்க அரக்கனை, அரக்கன் வளையா விரல் ஊன்றிய மைந்தன், மைந்தன்னா வலிமை உடையவன். விளையார் வயல், விளைகின்ற வயல். அந்த விளையார் வயல்ங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கணும் தெரியுமா? போகமுடைய வயல். நாம் எப்போவுமே வயலை சாதனம் போம், இங்கு வயல் பயன். விளையார் வயல்னா போகமுடைய வயல்ங்க. ஒரு போகம் 2 போகம்னு சொல்கிறீங்களா? அறுவடை வயல். மேல மந்திரத்தில் என்ன வந்துட்டு? ஞானம் வந்துச்சுட்டு இங்கே சிவபோகம் விளையுது. விளையார் வயலை என்ன விளைகிறதா சொல்லணும்? சிவபோகம் விளையுதுன்னு சொல்லணும். எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பதிகம். தேவை தசகாரியத்துக்குள்ளேயும் போய் அடாப்ட் ஆகுது, சாதனத்தில் அடாப்ட் ஆகுது, 8 முதல் 12 நூற்பாவில் அடாப்ட் ஆகுது. பொருந்துது, அடாப்ட் ஆகுதுன்னா பொருந்துது. இதை எதையுமே சொல்லாமல் பொருள் சொல்லியே வருஷங்கள் போச்சு. அதனால் என்னாச்சுதுன்னா நமக்கு தேவாரங்கிறது எதுக்கு மட்டுமே உரியது? பாடுவதற்கு மட்டுமே உரியதுன்னு ஆகி
நம்ம இந்த அதாவது அவங்க ஏன் அதில் பன்னிசையை கொண்டு வந்தாங்கன்னா, சமண பௌத்தர்களை நம்ம எதிர்க்கிறதுக்கு அவர்கள் இயல் தமிழை தான் கையில் வச்சுருந்தாங்க. சமணர்களும் பௌத்தர்களும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இசை கிடையாது, பாடக்கூடாது. சமண சமயத்திலையும் பௌத்த சமயத்திலையும் என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாடுதல் என்பது ஒரு மயக்க நிலையை கொடுக்கும். சினிமா பாடல்காரங்களாம் மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படி அவன் அந்த பொருளை அருள் நூலுக்கும் எடுத்துட்டான். அதே மாதிரி நீங்கள் பிற சில மார்க்கத்தில் பாருங்கள், பாட்டு பாடி பஜனை பண்ணி எதிலே இருப்பாங்க, பஜனை மயக்கத்திலே இருப்பாங்க. பஜனை கோயில் எது வரைக்கும் பஜனை கோயிலாகவே தான் இருந்தது. பஜனை கோயில் ஞான கோயிலாக மாறிச்சா? பஜனை பண்ணவன் பஜனை பண்ணிக்கிட்டே இருந்தது தான் தப்பு. பஜனை பண்ணது தப்பு இல்லை. அதில் ஒரு 2 குழு பொதுமானவர் சிறப்புமானவர் மாதிரி ஒரு குழு பஜனை குழு என்ன குழுவாக மாறி இருக்கணும், ஞானத்துக்கு நோக்கி நகர்ந்துருக்கணும். அங்கேயும் அந்த தப்பு தான் நடந்தது, அங்கேயும் அந்த தவறு தான் நடந்தது. பஜனை கோயிலாகவே இருந்ததுனால தான் பஜனையே நின்று போச்சு. எந்த ஸ்டேஜுக்கு போகாதனால, புரியுதா உங்களுக்கு? போக வேண்டிய இடத்துக்கு போகாதனால நின்று போச்சு. பஸ்ஸு பஞ்சராகி நின்று நம்ம என்ன செய்யணும், உடனடியாக அடுத்த பஸ் ஏறி ஓடிடுறோம்ல, பஸ்ஸை போட்டு ஓடிடுறோம்ல, அப்படி போட்டு ஓடிட்டாங்க எல்லாரும். அதான் நடந்தது. இது குருலிங்க சங்கமத்திற்குரியது இந்த மந்திரம். ராவணன் மலை எடுத்தது, ராவணன் தவறு செய்தான், இறைவன் தண்டித்தார், திருந்தினான், அருள் செய்தார், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பெரிய புராண பாடலை கரெக்டாக பொருத்திக்கிட்டே வரணும். ஒரு 3 பாடல் பொருத்தி கொடுத்துருக்குறோம். நம்ம கொரோனா சீசன் கூட பொருத்தணும். இறைவன் விரலால் ஊன்றினார் என்று சொன்னது அவருடைய வலிமையை சொல்ல வந்தது, இறைவனுடைய பேராற்றலை சொல்ல வந்தது. இறைவனுடைய பேராற்றலை சொல்ல வந்தது. பேராற்றல் இல்லாத ஒருவன் ஞானத்தை தர முடியாது. ஞானத்தை தர்றதுக்கு தான் ரொம்ப ஆற்றல் வேணும். நம்ம நாட்டில் இல்லாத வீரர்களே கிடையாது. இராணுவத்திலையும் பெரிய வீரர்கள் இருந்தாங்க, மன்னர் காலத்திலையும் பெரிய வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் காந்தியினுடைய அறிவு தான் பெரிய வீரமாக இருந்தது. நமக்கு காந்தியினுடைய இதுதான் பெரிய வீரமாக இருந்தது. அறிவு தான் ஆற்றலாக பார்க்கப்பட்டது. காந்தியினுடைய அறிவு தான் எதாக பார்க்கப்பட்டது. இந்த மேனுவல் பவரை நீங்கள் ஆற்றலாக எடுக்கக்கூடாது. ஞானம் தான் பெரிய ஆற்றல். அதனால தான் ஆங்கிலேயர்களே சொன்னதாக அவருடைய வரலாறில் சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் ஒரு வயதான கிழவர், ஒரு சட்டை போடாத ஒரு கிழவரை உங்களால் சமாளிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. லண்டன் பாராளுமன்றத்தில் சுதந்திர போராட்டத்தில் காந்தியை சமாளிக்க முடியாமல் திணறி லண்டன் பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க. அப்போ லண்டன் பாராளுமன்றத்தில் இந்திய நாட்டுக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க, அவர் துப்பாக்கி எடுத்து வந்தால் சுட்டு விடலாம், பீரங்கி எடுத்து வந்தால் பீரங்கியால் அடிக்கலாம், அவர் அகிம்சையை எடுத்து வருவதனால் ஒன்றுமே செய்ய முடியலன்ட்டான். அகிம்சைங்கிறது ஒரு அறிவு, ஞானத்தில் உதித்தது தான். என்னது, எல்லார் மூலையிலையும் எது வராது. அகிம்சைங்கிறது ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு வள்ளலார் சொன்னார். என்ன வந்தவர் சொன்னார்? ஞானம் வந்தவர் சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அசைவம் சாப்பிடுபவர்களை பக்குவப்படாதவர்கள் என்றும், அசைவம் சாப்பிடாதவர்களை பக்குவப்பட்டவர் என்றும், சாப்பிடுபவர்களை என்ன சொல்கிறீங்க? பக்குவப்படாதவர் என்று சொல்லும் போதே அங்கே அறிவு பொருந்துதா இல்லையா? இப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா இறைவனுடைய ஆற்றலே என்னது தான்? ஞானம்தான். ஆமாம், ஞானம்தான் பெரிய ஆற்றல். அதனால தான் முருகரே தன்னுடைய ஆற்றலை எதாவது வச்சிருக்கிறாரு. எனக்கு சூரனை அழிக்கிறதுக்கு என்ன அனுப்புனார்? ஞானவேலை தான், ஞானத்தை தானே அனுப்புனார் ஆயுதமாக. அதனால தான் இறைவனுடைய ஆற்றலை இந்த ராவணனை வைக்கிற இடத்துல நம்ம கதை சொல்லிட்டு போயிடக்கூடாது. அந்த சேக்கிழாருடைய மந்திரத்தை நம்ம எல்லாரும் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிடணும். அதை அதில் பொருத்தி படிக்கணும். சேக்கிழார் 3 மந்திரம் கையில் வச்சுருக்கிறாரு. ராவணனுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறாரு, அந்த அயன்மால் சிவார்ப்பன் அயன்மாலுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறாரு, சமண பௌத்தர்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறாரு. சரி, இந்த வெள்ளிக்கிழமை எங்கே போகிற? மாரியம்மன் கோயிலில் நம்ம குரூப்பெல்லாம் இருக்கணும். நீ கரெக்டாக 6:30 மணிக்குள்ளே கோயிலில் இருக்கணும். சரியா? வந்துடும், எங்கேயும் போகாமல் வந்துடும். சரி, ஓகே, சரி. என்ன எழுதுனீங்க? ஆமாம், ஞானம் ஞானத்தை பேராற்றலாக பார்க்கணும். சரியா? அந்த விசாலீஸ்வரி கூப்பிடுங்க, ஒரு பாட்டு பாடிட்டு போக சொல்லுங்க. கூடு. ஞானத்தை பேராற்றலாக பார்க்கணும். ராவணனிடத்தில் காலை ஊன்றினார். இறைவனுடைய திருவடி என்னது? ஒரு பாடு, ஒரு தேவாரம் பாடு. ஏதோ ஒரு இந்த செல்லை கையில் வச்சுக்கிருந்தா ஒரு தேவாரம் பாடு. ஏதோ ஒரு தேவாரத்தை பாடு.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொண்டர் சீர்பருவார் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. கூற்றாயினவாறு விலக்ககலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றும் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடிகேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. ஆற்றே நடிகேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே அம்மானே. திருச்சிற்றம்பலம். அதாவது வந்தது ஒரு தேவாரத்தை பாடத்தோடு பதிஞ்சு போகட்டும். எல்லா குழந்தைகளுடைய ஒருக்கும் போய் சேரணும். அது அப்படியே போய் சேரணும். அதை இறைவன் திருவடியால் தானே உதைக்கிறாரு. அதாவது ஒரு வகையில் முதல் உதையை மறைப்பு சக்தியாகவும், அந்த உதைத்தலே அவருக்கு எதாவது மாறிடுது, திரும்ப மனசு திருந்துறாருல, பரிசு கொடுக்குறாருல. பரிசு கொடுக்கும்போது அருள் சக்தி ஆகிறார். சந்திரகாசம் என்ற வாழை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அவன் பாடும்போது அருள் சக்தியாக மாறிடுது. அது திருவடியால் தான் உதைக்கிறாரு. நமக்கு திருவடிங்கிறது ஞானம், திருவடிங்கிறது அருள். அருளும் ஞானமும் ஒன்று தானுங்க, ஞாபகம் சொல்லுங்க எப்போவுமே. அருளையும் ஞானத்தையும் பிரிக்க முடியாது. ஆமாம், அருளையும் ஞானத்தையும் எப்போவுமே பிரிக்க முடியாது. அம்மையை அருள் சக்திங்கிறோம், அம்மையை ஞானாம்பிகைன்னு ஏன் சொல்கிறோம்? அம்மையை அருள் சக்திங்கிறோம், அம்மையை என்ன சொல்கிறோம்? ஞானாம்பிகைன்னு ஏன் சொல்கிறோம்? அருளுக்கு இன்னொரு பேர் தான் ஞானம். குருவை ஞானிங்கிறோம், குருவை ஞானமாக வந்தாருங்கிறாரு. அருள் திருமேனி தாங்கி வரும்போது தானே குரு ஞானியாகிறாரு. அப்போ அருள் எதாகிறது? ஞானமாகிறது. நேரடியாக பொருள் எடுத்தால் கிடைக்காது, கொஞ்சம் சுற்றி வரணும். கொஞ்சம் சுற்றி வந்தால் பொருள் எடுக்கலாம். சரியா? விநாயகர் அப்பாவை சுற்றிட்டு மாம்பழம் வாங்கிட்டாருங்கிறத பெருசாக பேசுகிறோம். ஆனால் அதே முருகர் மயிலில் சுற்றினதுனால தான் மயிலை பெருசாக பேசுகிறோம். என்ன சொல்கிறீங்க? முருகர் சுற்றி வந்த வரலாறு பெரிய வரலாறு. விநாயகர் சுற்றி பழத்தை தின்னது பெரிய வரலாறு ஆகலை. உலகத்தை சுற்றி வந்த முருகனை தான் என்ன பண்டிதனா பார்க்குறோம். புரியுதா உங்களுக்கு? யாரை பார்க்கணும்? ஞான பண்டிதனா? உழைப்பு இல்லை, புரியுதா? அவர் அப்படியே சுற்றி பழத்தை வாங்கி விட்டார். ஆனால் முருகர் மயிலில் சுற்றி உலகத்தெல்லாம் சுற்றி வந்ததுனால அவர் யாராகிறாரு? ஞான பண்டிதன் ஆகிறார். விநாயகர் ஒரு செய்தி சொல்ல வர்றாரு, முருகர் ஒரு செய்தியை சொல்ல வர்றார். ஞானப்பழம் சாப்பிடாத முருகர் ஞான பண்டிதர் ஆகிறார். ஏன்னா ஏற்கனவே அவர் யாராக இருக்கிறாரு. அதனால தான் அவர் நாடு கடத்தினது இறைவன். ஏற்கனவே ஞானப்பழமாக இருக்கிறதுனால அவருக்கு ஞானப்பழம் வேண்டாங்கனாலும் மயிலை கொடுத்து நாட்டு கடத்தி யார்கிட்ட பழத்தை கொடுத்துட்றாரு? மூத்த மகன்கிட்ட கொடுத்துட்றாரு. ஏன் அப்படி யோசிக்கக்கூடாது அந்த கதையை? அந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் நம்ம சுற்றி சுற்றி யோசித்தால் திருமுறைகளை கவனமாக பார்க்கலாம். இந்த மந்திரத்தில் அதில் உளையா வலி ஒல்க அரக்கன் வளையா விரல் ஊன்றிய மைந்தன் விளையார் வயல் வீழி மிழலை அளையா வருவார் அடியாரே. அளையா என்பதற்கு நினைத்தல் என்று பொருள். நினைந்து வருவார். இந்த இடத்துல நினைந்து என்பது குருலிங்க சங்கமத்தை குறிக்கிறது. இதில் எங்கே குரு, எங்கே லிங்க, எங்கே சங்கமம்னு கேட்கக்கூடாது. அடியார் சொல்லியிருக்கிறாங்க சங்கமம், தலம் லிங்கம். குரு மேலிருந்தே வந்துட்டு இறைவனை யாராக தான் நிற்கிறாரு.
அறிவார்னு ஏற்கனவே சொல்லிட்டார்லாங்க. அந்த அறிவிக்கிற இறைவனையே யாராக பார்த்துக்கணும்? குருவாக பார்த்துக்கணும். குருலிங்க சங்கமம் பேசுகிற மந்திரம் இது. உளையா என்ற சொல்லுக்கு நினைந்துன்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க பொழிப்புரையில். குறிப்புரையில் வருந்தின்னு சொல்கிறாங்க. உளையா அது இன்னும் கொஞ்சம் பண்டிதமணி மாதிரி ஆழமாக பொருள் சொல்லணும். அதாவது அந்த உளையா என்பதற்கு அந்த திருக்கூட்டத்திற்காக ஏங்கின்னு பொருள் எடுக்கணும். குருலிங்க சங்கமத்திற்காக ஏங்கின்னு பொருள் எடுக்கணும். அந்த பொருள் தான் கரெக்ட். எதற்காக ஏங்கி? உளையா என்பது வருந்தி. எதற்காக வருந்தி? குருலிங்க சங்கமத்திற்காக வருந்தி. வருந்தினா என்ன அர்த்தம்? ஏங்கி. வருந்திங்கிறத விட ஏங்கி. குரு கிடைக்கணும், லிங்கம் கிடைக்கணும், சங்கமும் கிடைக்கணும் என்பது அதில் சொல்லப்பட்டதுன்னு எடுக்கணும். உளையா வருந்தி. அளையா, அளையானா அலைந்து. அலைந்துங்கிறதுக்கு பொருந்தின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. பொருந்தின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. அலைந்துங்கிறதுக்கு பொருந்தின்னு பொருள் சொல்லியிருக்காங்க. அந்த கீழே குறிப்புரையில் அதையும் தெரிஞ்சு வச்சுடுங்கன்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் நாளைக்கு அதுக்கு பொருள் சொல்ல வேண்டியது வந்தால் கூட இப்படியும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணுமில்ல, அதுக்காக சொல்கிறேன். அந்த விளையாறுங்கிறது அழகான வார்த்தை இல்லை. என்ன விளையிறது? சிவபோகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். என்ன விளையுது? சிவபோகம், ஆன்ம லாபம். ஆன்ம லாபம். இப்படி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன நன்மைனா, நீங்கள் சித்தாந்தத்தை தனியாக படிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. சித்தாந்தத்தை தனியாக சொல்லிக் கொடுக்கும்போது தான் அது அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் தயங்குறாங்க, கலங்குறாங்க. சித்தாந்தத்தை நீங்கள் தனியாக சொல்லிக் கொடுக்குறவங்களா இருந்தால் அது என்ன செய்யும்னா, ஒரு கட்டத்தில் டீப்பான நூல், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிட்டேன், இதை விட டீப்பான நூல், அட்வான்ஸ் நூல், இதை விட அட்வான்ஸ் நூல், இப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். தியரி மட்டும் தனியாக ஓடிக்கிட்டே இருக்கும். தியரி எதா மாறாது, அனுபவமாக மாறாது. பேசிக்கொண்டே இருப்போம், கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் திருமுறையோடு பண்ணிங்கன்னா பேசுகிறவருக்கும் அனுபவம் கிடைக்கும், கேட்குறவருக்கும் அனுபவம் கிடைக்கும். சித்தாந்தத்தை தனியாக பேசுகிறத விட சித்தாந்தத்தை திருமுறையோடு பேசுகிறது ரொம்ப நன்மை தரக்கூடிய விஷயம். அது நம்ம வரும் நேரங்களில் பயன்படுத்தலாம். சிவாய நம.